ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பொம்மைகள், மர பொம்மைகள். இது வந்து என்னது ராமர் லக்ஷ்மணர் சீதா. ராமர் லக்ஷ்மணர் சீதா கருங்காலி மரத்தால் செஞ்சப்பட்ட சிலைகள். இது வந்து ராமன், லக்ஷ்மணன், சீதா 3 பேரும். அப்புறம் பக்கத்தில் அனுமார் எல்லாருமே இருக்க மாதிரி அந்த காலத்து பொம்மைகள், சிற்பங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். முன்னாடி யானை வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் இதே மாதிரி சிவன் அந்த லிங்கமும் நந்தியும் கூட, அது கூட கருங்காலி மரத்தில் செஞ்சது தான். இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யார் வீட்லேயும் இது இப்போலாம் ரொம்ப இது மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. அதனால் இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு வீடியோ எடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால எடுத்தேன். பாருங்கள், இன்னும் நிறையா உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். நிறையா பழைய காலத்து உங்களுக்கு சிற்பங்கள், சிலைகள்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரவிவர்மாவுடைய ஓவியம். அந்த காலத்தில் அந்த அக்காவுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்களாம். அவங்க ஒரு பாட்டு பாடுறவங்க. அதனால் அவங்களுக்கு கிஃப்டாக ஆன்மீக பாட்டெல்லாம் பாடுவாங்க. அதுக்காக கிஃப்டாக கொடுத்தாங்களாம். இது ரவிவர்மாவுடைய ஓவியமாக. இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலத்து பெயிண்டிங் இது. அதாவது அந்த காலத்தில் இருக்கிறத வச்சு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. சிவன், பார்வதி, விநாயகர், நந்தி எல்லாம் இருக்கா மாதிரி வரைஞ்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். கிருஷ்ணர், பாமா, ருக்மணி இருக்க மாதிரி ஓவியம். இதுவும் ரவிவர்மா ஓவியம் தானா. இதுவும் அவங்களுக்கு அந்த கிஃப்டாக கொடுத்தது தான். அதனால் இதெல்லாம் வித்தியாசமாக பழைய காலத்து இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அவங்க வீட்டில். அதனால் அதெல்லாம் எடுக்கணுன்ட்டு எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள் நீங்களும், அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் தஞ்சாவூர் பெயிண்டிங். அது ராமர் சீதா கல்யாணம், பட்டாபிஷேகம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதை அப்படியே ஒரு ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதில் மேலே இருக்க அந்த கோட்டிங் மாதிரி வச்சுருக்காங்களே அந்த கோல்டில், அது உண்மையிலே கோல்டு பிரேமா தஞ்சாவூர் பெயிண்டிங் அதை போட்டு சொல்லிட்டேன். அதனால் அது பழைய காலத்துனால கொஞ்சம் பாருங்கள் அந்த இதெல்லாம் போயிருக்கு. இருந்தாலும் இது அந்த மேலே இருக்க அந்த எனாமெல்லாம் கோல்டு, உண்மையிலே கோல்டாக. அது பழைய காலத்துனால அதை அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே அந்த மழை நீர்லாம் பட்டு கொஞ்சம் அப்படியே அந்த கருப்பு அடைஞ்சிருக்குது. அதனால் இது ராமர். அப்புறம் பக்கத்தில் சீதா. 51 பேர் இருப்பாங்க. சூரிய சந்திரன்லேருந்து நாளிதழ்லேருந்து அந்த பட்டாபிஷேகம் நடந்தது. யானைப்பட, குதிரைப்பட, மன்னர்கள், முனிவர்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்களா எவ்வளோ அழகான சிற்பங்கள், சிலை, இது ஃபோட்டோக்கள், பழைய காலத்து ஃபோட்டோக்கள் இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்தோம். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நிறையா ஏதாவது அவங்க வீட்டில் இருக்கிறதா எடுத்து போடுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.